अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु नस्तईनुहु नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुर्रि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் அருமையிலும் வெற்றியை எல்லாம் அல்ல தந்தருள்வானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நபி தோழர்கள் தங்களுடைய வறுமையிலும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் அமல்களையும் செய்தார்கள். எதற்காக வறுமையிலும் நபி தோழர்கள் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்தார்கள் என்று சொன்னால், மறுமையில் இறைவன் விசாரிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அனைவரும் மறுமை நாளில் இறைவனை சந்திப்பீர்கள். அப்படி சந்திக்கும் பொழுது உங்களிடத்தில் இறைவன் விசாரிப்பான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அணிவகுக்கு உமது இறைவன் வரும்போது அனைவரிடத்திலும் இறைவன் வந்து விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது முதல் கேள்வி தொழுகையை பற்றிதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லியிருந்தார்கள். இப்ப யாருடைய தொழுகை? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபர்கள், வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தங்களுடைய தொழுகையை பேணி நடந்து கொண்டார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றியாளர்கள். உலகத்தில் வாழும் பொழுது யார் தொழுகையை பாழாக்கி கொண்டார்களோ அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கூறினார்கள். இந்த அடிப்படையில் நபி தோழர்கள் வறுமையின் காரணமாகவும் தொழுகையை விடவில்லை. எந்த அளவுக்கு தொழுகை நின்றார் என்று சொன்னால், வறுமை அந்த காரணத்தினால் பசி இருக்கும், சாப்பிடுவதற்கு உணவு இருக்காது. இருந்தாலும் என்னுடைய இறைவன் மறுமை நாளில் முதல் கேள்வி தொழுகையை கேட்பான் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தொழுகையில் கலந்து கொள்வார்கள். பசியின் காரணமாக தொழுகையில் நின்றபடியே விழுந்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் தொழ வைப்பாங்க. இமாமாக நின்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழ வைப்பார்கள். பின்னாடி நபி தோழர்களும் சிறுவர்களும் பெண்களும் நின்று தொழுவார்கள். இப்படி தொழுது கொண்டிருந்த அந்த நேரத்தில், தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் திண்ணை தோழர்கள், அஸ்ஹாபு சுஃபா, இந்த திண்ணை தோழர்கள் தொழுகையில் கலந்து கொள்வார்கள், நின்று கொண்டு தொழுவார்கள். பசியின் கொடுமையால் நின்ற நிலையிலே அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு இறைவனை அஞ்சினார்கள். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தொழுகையை முடிச்சிட்டு போய் சொல்லுவாங்க. அந்த திண்ணை தோழரிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வறுமையின் காரணமாக சாப்பிடுவதற்கு எந்த விதமான உணவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நீங்கள் தொழுகையில் கலந்து கொண்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டீர்கள்.
அல்லாஹ்விடம் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் இப்படி ஆர்வத்தோடும் தொழுகிறீங்க, பசியும் பட்டினியா இருந்தும் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள், மயக்கம் போட்டு கீழே விழுறீங்க. அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருந்தால் என்ன கேட்பாங்களாம்? வறுமை எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள், வறுமை எங்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆறுதலின் வார்த்தை இல்லை, மறுமையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்றான ஒரு வார்த்தை. இது நமக்கு வர வேண்டும். ஒரு சின்ன சோதனை வந்தா போதும், நின்று மயக்கம் போட்டு விழுந்து இருக்கிறாங்களா? யாரும் அது மாதிரி விழல. அப்ப நமக்கு இது போன்ற வறுமையும் கிடையாது. நம் அனைவரும் செல்வந்தர்கள் இருந்தும் என்ன ஒரு சின்ன ஒரு சோதனை வந்துட்ட போதும் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, தான தர்மம் இல்லை, ஜக்காத்து இல்லை, எதுவும் அமல்கள் இல்லை. இப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதருடைய நேரடி பாடம் பயின்று அந்த நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்க? வறுமையிலும் நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை நாங்கள் விடமாட்டோம் இருந்தாங்களா இல்லையா? இந்த வாழ்க்கை நமக்கு வரணும். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, நீங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு உங்களுக்கு சோதனை வராதா, வறுமையே வராதா? அல்லாஹ் சொல்லி காட்டுறானே, கண்டிப்பாக சோதிப்பேன் என்று சொல்லி காட்டுறானே. வல நபலு ஹன்னக்கும் பிஷையும் மினல் ஹௌஃப் வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தி நாம் உங்களை சோதிப்போம். சோதனை கண்டிப்பாக வரும். இந்த வானங்களையும் பூமியும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவன் சொல்லுகின்றான், பஷ்ஷிரி சாபிரீன், பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுகிறாக. உலகாயிக்கு அலையும் சலவாத்தும் ரப்பியும் வஹம்மா உலாயிக்கு உமுல் முக்ததூன், அவர்களே தமது இறைவனின், அவர்களுக்கு தமது இறைவனின் அருளும் அன்பும் உள்ளன, அவர்களே நேர்வழி பெற்றோர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. சோதனை வரத்தான் செய்யும். அதுக்காக இறைவனை வணங்குவதை விட்டுவிட்டால் எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறாது. இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடியது, மறுமையில் வெற்றி பெற வேண்டும், மறுமையில் அழியா வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு அவகாசமாக கொடுத்த இந்த வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமே. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்ற இறைவசனத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோமே. நமக்கு ஒரு சின்ன சோதனை வந்த தாங்க முடியல. இப்ப தொழுகையில் நின்ற நிலையில் பசியின் காரணமாக மயங்கி கீழே விழுந்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஏதோ பிறந்து இருக்கின்றோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம் என்று இல்லாமல் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதியோடு வாழ வேண்டும். இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க வேண்டும். மறுமையை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். அல்லாஹ்வின் தூதருடைய அந்த போதனைக்கு ஏற்றாற் போல வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேன் என்று ஒரு உறுதி எடுக்க வேண்டும். அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அபு சயீத் என்ற நபி தோழர் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் ஏழ்மை நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம், எங்களால் முடியல. ரசூல் என்ன சொல்றாங்க? பொறுமையை கடைபிடியுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ஏழ்மையா இருக்கிறீங்களா, பொறுமையை கடைபிடியுங்கள் என்று ரசூலா சொல்லிட்டு, வெள்ளம் பள்ளத்தை நோக்கி எப்படி
பாய்ந்து வருமோ அதுபோல இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சோதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்ப சோதனை என்பது, ஏழ்மை என்பது, வறுமை என்பது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு நலன் என்று சொல்றாங்க. மை யுரிதுல்லா பி ஹைரன் யுஸிப் மின்ஹு. அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். சோதனை வருதா, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய இறைவன் என்னை நேசிக்கின்றான். புலம்பலாம் கூடாது. கண்ணு இல்லையா, நான் நல்லதுன்னு சொல்லுவேன், நோம்பு வைக்கிறேன், ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறேன், தான தர்மம் செய்யறேன், ஜக்காத்து கொடுக்கிறேன், எனக்கு போய் அல்லாஹ் சோதிக்கிறானே என்று புலம்ப கூடாது. அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சந்தோஷப்பட வேண்டும். நபி தோழர்களும் அப்படிதான் வாழ்ந்தார்கள். யாரும் புலம்பல, சந்தோஷமாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரணித்தார்கள். போர்க்களத்தில் பசியும் பட்டினியாக இருந்தார்கள். நினைச்சு கூட பார்க்க முடியல. சாத வாழும் பொழுது பசி என்றால் துவண்டு நம்ம போறோம். போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அபு உபைதா இப்னு ஸர்ரா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போர் தளபதியாக நியமிக்கிறாங்க. கடலோர யுத்தம், ரொம்ப நீண்ட தூரம் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இந்த நபி தோழரை தளபதியை நியமிக்கிறாங்க. அபு உபைதா இப்னு ஸர்ரா ரலியல்லாஹு அன்ஹு 300 பேர் கொண்ட படை கடலோரம் அப்படி நடந்து போறாங்க. கடைசியில எதிரிகள் வரல, அந்த யுத்தம் நடைபெறவில்லை. இருந்தாலும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உணவு என்ன எடுத்துக்கொண்டு போறாங்கன்னா எல்லாம் பேரிச்ச பழம் தான். ரொம்ப தூரம் நடக்க 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 உணவு பற்றாக்குறை ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுது. அப்ப இதை அபூ உபைதா இப்னு ஸர்ரா உணர்றாரு. இப்ப இப்படியே காலி ஆயிடுச்சுன்னா சரி இருக்காது, ரொம்ப தூரம் நடக்கணுமே, இன்னும் எல்லையே வரலையே, எதிரிகளை இன்னும் மீட் பண்ணலையே, இன்னும் சந்திக்கலையே என்று அவர் ஒரு ஐடியா பண்றார். என்ன, அனைவரிடத்தில் இருக்கின்ற அந்த பேரிச்ச பழங்கள் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, எல்லாம் அந்த பையில போடுங்க என்று 2 பை ஆகுது, ஃபுல் பைய 2 பையில போடுறாரு. போட்டுட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அபூ உபைதா ஸர்ரா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க, அப்படியே நடந்து போறாங்க இல்லையா, அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தாபியினிடம் சொல்றாங்க, நாங்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு போனோம், எதிரிகள் வரல, அந்த போர் நடைபெறவில்லை, நாங்கள் வெகு தூரம் ரொம்ப தூரம் நடந்து கொண்டே போனோம், நாங்கள் கொண்டு சென்ற அந்த பேரிச்சம்பழம் காலியாக ஆக அபூ உபைதா ஸர்ரா ரலியல்லாஹு என்ன செய்தாரு, பேரிச்சம்பழத்தை சேகரித்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் கொடுத்தார்கள். அவர் கேட்கிற, ஒரு நாளைக்கு யுத்தத்துக்கு போறீங்க, ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழமா, எப்படிங்க பத்தாது? சில பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல பேரிச்சம்பழம் இவ்வளவு பெருசா இருந்துச்சு, இப்பதான் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப இருக்கிற பேரிச்சம்பழம் அளவு அப்ப இருந்தது. அப்பயும் கேட்கிறாரு இவரு, தாபீன் ஜாபிர் பின் அப்துல்லா சொல்ல சொல்ல ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் சொன்னா இவரையும் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி போதுமானதாக இருந்தது? அவருக்கு தெரியும் இவ்வளவு பேர் பழம், எங்க இது போய் என்கிட்ட சொல்றீங்க என்று கேட்டுப்பாரு இல்லையா. கேட்கிற, ஒரு பேரிச்சம்பழம் எப்படி உங்களுக்கு போதுமானதாக இருந்தது? ஜாபிர் பின் அப்துல்லா சொல்றாங்க, அந்த ஒரு பேரிச்சம்பழத்தின் பெருமதிப்பு எங்களுக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா, அது கூட இல்லாம நடந்து கொண்டிருந்தோம், அதுவும் இல்லை. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய பெருமதிப்பு எங்களுக்கு எப்பொழுது தெரிந்தது என்று சொன்னால், அதுவும் இல்லாமல் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம், பசி தாங்க முடியல, மரத்தினுடைய காய்ந்த இலையை நாங்கள் சாப்பிட்டோம். அப்படியே போறாங்க, ரொம்ப தூரம் போறாங்க. அப்புறம் கடல் ஓரமா ஒரு பெரிய மீன் அப்படியே கடலில் இருந்து ஒதுங்கி இருக்குது. பெரிய மீன், பிரம்மாண்டமான ஒரு மீன், மலை அளவுக்கு ஒரு மீன் அந்த கடலோரத்தில் ஒதுங்கி இருந்தது. இவங்க போயிட்டு 300 பேர் நாங்கள் 15 நாட்கள் அந்த மீனுடைய மாமிசத்தை நாங்கள் சாப்பிட்டோம். 15 நாள். அந்த மீனுடைய அளவு சொல்றாங்க, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு மீனுடைய அளவு சொல்றாங்க. அந்த மீன் முள்ளு இருக்குது இல்லையா, இந்த முள்ளை நாங்கள் இந்த பக்கம் நட்டி வைத்தோம் அந்த மண்ணில்,
இன்னொரு முள் இருக்கு பாரு, இந்த முள்ளை இந்த மண்ணில் நாங்கள் நட்டி வைத்தோம், எங்களிடத்தில் இருந்த உயரமான ஒட்டகத்தை உள்ளே செலுத்தினோம், அந்த முள் படவில்லை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மீன். நாங்கள் 15 நாட்கள் நாங்கள் அந்த இறைச்சியை நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் எதிரிகள் வரல, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட நடந்து சொல்றாங்க. அல்லாஹ்வின் எந்த அளவுக்கு ஒருமை, போர்க்களத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், அதுவும் இல்லை காய்ந்த இலை. யாரும் மார்க்கத்தை விட்டு ஓடல. என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே பசியும் பட்டினும் போர். அந்த பக்கம் பார்த்தா போர் செய்ய சொல்றாங்க, இந்த பக்கம் தொழு சொல்றாங்க, ஜக்காத்து கொடுக்க சொல்றாங்க, ஹஜ் செய்ய சொல்றாங்க, நோன்பு சொல்றாங்க. என்ன மார்க்கம் இது? யாராவது ஓடினார்களா? உறுதியாக நின்றாங்க. இந்த மார்க்கத்தில் நாங்கள் பசியும் பட்டினியுமாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் தடம் புரள மாட்டோம். உறுதியாக நின்றாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்தோம், கடைசியா ஒரு மீன் இருந்தது, அதுவும் 15 நாட்கள் நாங்கள் சாப்பிட்டோம் அந்த இறைச்சி என்று சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரிஸ்க் அது. உறுதியா இருந்தீங்களா? நீங்க இந்த மார்க்கத்தில் யாரெல்லாம் உறுதியா நின்று கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொண்டு வருவான் ரிஸ்கை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரிஸ்க் அது. சொல்லிட்டு சொல்றாங்க, ஏதோ மிச்சம் மீதி இருந்தா எனக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களா, எனக்கு கொடுங்களேன். சரி, அல்லாஹ்வின் தூதர், ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 3 நாட்கள் நாங்கள் 3 ஒரு பிறையை பார்ப்போம், 2வது பிறையை பார்ப்போம், 3வது பிறையை பார்ப்போம், எங்கள் வீட்டில் அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம். அடுப்பு மூட்டி இருக்க மாட்டோம். என்னது சாப்பிட்டீங்க? பேரிச்சம்பழம், தண்ணீர். அல்லாஹ்வின் தூதர் மரணிக்கும் வரை அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் 3 நாட்கள் தொடர்ந்து வயிறார வயிறு நிரம்ப நாங்கள் சாப்பிட்டது இல்லை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ். இப்போ பிரம்மாண்டமான மீன் 15 நாட்கள் சாப்பிட்டீங்களா? 300 பேரு நீங்க எடுத்து வந்திருப்பீங்க, உங்க மனைவிக்கு உங்க மக்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்திருப்பீங்க. அதுல மிச்சம் மீதி இருந்தா எனக்கும் பசியா இருக்கு, எனக்கு கொடுங்களேன் என்று கேட்கும் அளவுக்கு இருந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அந்த பாடம் பெற்ற இந்த உத்தம நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் வறுமை இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மரணித்தார்களே, இது நமக்கு படிப்பினை. இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருந்து மறுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற, மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரே இலக்கு. இப்படி இருக்கக்கூடிய நமக்கு வறுமை வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, அடுக்கடுக்க வந்தாலும் சரி, மார்க்கத்தில் இருந்து தடம் புரளாமல் என்னுடைய இறைவன் என்னை சோதிக்கின்றான், என்னை நேசிக்கின்றான், நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேனே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை என்று நாம் உறுதியாக இருந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.